ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 கப் ரவா யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான பிளெயின் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தயிர், முட்டை, மைதா, ஓவன் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கேக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல இந்த கேக் செய்கிறதுக்கு 250 கிராம் ரவா எடுத்திருக்கேன். நான் வறுக்காத ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த ரவா, வறுக்காத ரவா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் 250 கிராம் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவா எவ்வளோ தான் அரைச்சாலும் கொஞ்சம் குறப்பாக தாங்க இருக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது ஒரு 120 கிராம் இருக்கும் சர்க்கரை. இதையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் அரைச்ச ரவா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பால் சூடாக சேர்க்கக்கூடாது. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இதை நல்லா ஜென்டிலாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக. பாருங்கள், இப்போ எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் எதுக்காக சேர்க்குறோன்னா கேக் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். பேக்கிங் சோடா கேக் உப்பி வர்றதுக்காக பேக்கிங் சோடா சேர்க்குறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எசன்ஸ் இல்லாதவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஜென்டிலாக பொறுமையாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் ஒரு வாரமாக இருக்கட்டும். ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. கேக் ட்ரே இல்லாதவங்க வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லை சில்வர் பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி இது போல் சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் செய்ய விருப்பம் இல்லாதவங்க வீட்டில் பட்டர் ஷீட் இருந்தால் கூட கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுட்டு கூட நீங்கள் கேக் மிக்சிங்கை ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஊற்றின பிறகு லேசாக டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லாதவங்க ஒரு பிளேட் இருந்தால் கூட திருப்பி போட்டுக்கோங்க. மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேக் ட்ரேவை இதுக்கு மேலே சென்டராக வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஷேக் பண்ணாமல் சென்டராக வச்சுட்டு மூடி ஒரு 40 அல்லது 45 நிமிஷத்துக்கு அதே லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இடையில் ஓப்பன் பண்ண வேண்டாம். பாருங்கள், ஒரு 45 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கேக் பாருங்கள், இது போல் குச்சி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். கொஞ்சம் கூட ஈரப்பதமோ எதுவுமே தெரியக்கூடாது. சப்போஸ் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ வெளியே எடுத்துகிட்டு நான் கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடுறேன். கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு இதை திருப்பி எடுக்கலாம். பாருங்கள், திருப்பி விட்டு இது லேசாக 2 தட்டு தட்டினீங்கன்னா வெளியே வந்துடும். பாருங்கள், ரவா கேக் ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.